தொண்ணூத்தெட்டு காலங்களில் வந்து பிரசாந்த் வந்து ஒரு டாப் ஸ்டாராக தமிழகத்தில் கோலச்சு கொண்டு இருந்த நேரம். அப்போ கூட மலேசியாவில் வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்ததில் வந்து நிறைய ஹீரோயின்ஸ், ஒரு 16 நம்பர் ஆஃப் ஹீரோயின்ஸ், நிறைய நம்பர் ஆஃப் ஹீரோயின்ஸோடு வந்து மேடையில் ஆடினார். பிரசாந்துக்கு வந்து மலேசியாவில் வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமெல்லாம் இருந்தது. அதன் பிறகு அவருக்கு நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ், அதனால் அவர் வந்து வெளிவராமல் இருந்தார். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஹீரோவாகவே நடித்து வெளிவந்திருக்கிற ஒரு திரைப்படம் தான் சாகசம். ஸோ இந்த திரைப்படம் வந்து ஜூலை திரைப்படத்துடைய தெலுங்கு திரைப்படத்தை அல்லு அர்ஜுன் நடித்த திரைப்படத்தினுடைய ரீமேக்கு. அந்த படத்துடைய திரைக்கதை வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும், பரபரப்பாக இருக்கும். சில நம்ப முடியாத காட்சிகள் இருந்தாலும் கூட பரபரப்பாக இருக்கும். இந்த திரைப்படத்தில் வந்து பிரசாந்த் அண்ட் அமெண்டா ரொசாரியோ லீட்ஸ் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்டிங்காக வந்து தம்பி ராமையா, MS பாஸ்கரன், தேவதர்ஷினி இவங்களாம் வந்து சப்போர்ட்டிங் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்கிறார் அருண்ராஜ் வர்மா. இந்த திரைப்படத்திற்கான மியூசிக் வந்து தமன் பண்ணியிருக்காங்க. சாகசம் திரைப்படத்தினுடைய கதைன்னு பார்த்துடலாம். ஒன்றும் இல்லை, ஒருத்தவன் வந்து பணம் வந்து அப்பா கிட்ட வந்து ஒரு 10,000 ரூபா இருந்தால் கொடுங்க அப்படின்ட்டு குறுக்கு வழியில் சம்பாதிக்க செல்கின்றான் நாயகன். அது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை வந்து உருவாக்குது, அதுலேருந்து அவன் எப்படி வெளியே வந்தான் அப்படின்றது தான் சாகசம் திரைப்படத்துடைய கதை. ரொம்ப நாள் கழிச்சு பிரசாந்த் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. ஆஸ் யூஷுவல்ஸ் ஹீ பிளேஸ் வெல். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அமெண்டா ரொசாரியோ அவங்க வந்து தமிழ் பேசுகிறது அந்த விஷயங்கள்லாம் ஒட்டவே இல்லை. தெலுங்கு படத்தில் இருந்த அந்த பரபரப்போட திரைக்கதை இதில் வந்து தொய்வுன்னே சொல்ல முடியும். நிறைய காட்சிகள் நிறையா மாற்றிருக்கிறாங்க. ஏன்னா சில படங்கள் வந்து அப்படியே வந்து கையாளும் பொழுது வந்து வெற்றி கோட்டை கொஞ்சமாவது நோக்கி போகும். பட் இந்த படம் வந்து சில இடங்களில் வந்து நிறைய இடங்களில் வந்து ஒரு அமைச்சூர்தனமான காட்சிகள் அமைப்புகளால் வந்து இந்த திரைப்படம் வந்து பின்னப்பட்டிருக்கின்றது. பாடல்கள் வந்து பெருசாகவும் மனசில் நிற்கலை. முதல்ல ஒரு மாடல் வந்து பண்ணுற அந்த கிளப் சாங் வந்து பார்க்குறது வந்து கலர்ஃபுல்லாக, ஸோ நல்லாயிருக்கு. இந்த திரைப்படத்துக்கு வந்து ஷாஜிகுமார் வந்து சினிமோகிராஃபி பண்ணியிருக்காங்க. அவுடோர் லொக்கேஷன் எடுத்த ஷார்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு காரில் உட்காந்துக்கினே ஹெலிகாப்டர் கூட கம்யூனிகேஷன்ஸ்லாம் இல்லாமல் லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி அவர் மாத்திர அந்த காட்சிகள்லாம் வந்து செம காமெடியாக தான் இருக்குது. ஸோ சாகசம் வந்து ஒரு கமர்ஷியல் மூவியாக வெளியே வந்திருக்கணும். அது என்ன அதை வந்து கொடுக்கறதுக்கு வந்து அவங்க வந்து நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸனுடைய மதிப்பு 5க்கு 2.5 மதிப்பெண்கள். ஐம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் திரும்பவும் தமிழ் துறையில் வந்து ரீஎன்ட்ரி ஆகிருக்கிறாரு. அவருக்கு இந்த படம் வந்து ஒரு சின்ன தொய்வை கொடுத்தாலும் அடுத்து வரும் படங்களில் அவர் வந்து இன்னும் வெற்றி கோட்டை அடைய நம்முடைய ஜாக்கி சினிமா சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ மிஸ்ஸத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி. உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.